ஆரியா சார், சார்பட்டா பயங்கர ஹிட், பிளாக் பஸ்டர், செகண்டும் வரப்போகுதுன்றாங்க. அதில் நீங்கள் இருக்கீங்களா, இல்லை அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசராக களத்தில் இறங்க போகிறீங்களா சந்தானம் சாரை வச்சு? இல்லை, இப்போ சார்பட்டா வந்து ஆகஸ்ட்லேருந்து ஷூட்டிங், இப்போ பார்ட் 2. இப்போ வந்து வேட்டுவம் ரஞ்சித் சார் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அது ஆகஸ்ட்லேருந்து பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். சார், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சந்தானம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா, இல்லை அவர் சொல்கிறது நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்களா? ஏன்னா பார்ட்லேயே சொல்லியிருப்பாரு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் என்ன, ப்ரொடியூசர்னு பேர் தான், பண்ணதெல்லாம் இவர் தான். ஏன்னா அதான் சொன்னல, ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் அந்த செலவு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். டேய், உண்மையான கப்பலில் ஷூட் பண்ணாலும் இவ்வளோ செலவாகுதுடா அப்படின்னு சொன்னேன். பட் நான் அதாவது சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்திருந்தா தான், இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியாக எடுத்திருந்தா தான் அது அதோட அவுட்புட்டு தேவைப்படுது. பட் அது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக, எவ்வளோ எஃபிஷியண்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ண முடியுமோ, அது வந்து கம்மின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீமை வச்சு அது மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கோம். பட் எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணது, நான் ஒன்னே ஒன்று தான் அவர்கிட்ட சொன்னேன், எது தேவையோ பண்ணு, கண்டிப்பாக பண்ணாமல் இருக்காத. ஸோ அப்படி தான் இது பண்ணது. பட் ஃபுல்லாக பண்ணது அவர் தான். சந்தானம் சார், நீங்கள் காமெடி வெளிப்படத்தில் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்க. சிம்புவோட நட்புக்காக இப்போ காமெடி போடுவீங்க. அதுமாரி பழைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க, நான் வந்து அரசியல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு. இப்போ அவங்க நண்பர் உதயநிதி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருன்னா, சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காவது போவதுக்கு ஐடியா இருக்கா? சரி, அரசியலை பொறுத்த வரைக்கும் சார், யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவாக சொல்றது என்னன்னா, நீங்க உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு, நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு, இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. பட் நட்பு ரீதியா சில விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் சிம்பு சார் எஸ்டிஆர்ல என்ன கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்துக்கு கம்ஃபர்டபுளா என்ன காமெடி பண்ண முடியும், அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு. அதையே பழசு அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணல, இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை. அது மாதிரி உதய் சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே, இதை நான் பண்ண முடியும், நான் வந்து சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமா போய் பண்ணுவேன். சார் சந்தானம் சார், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடித்த படம், சூரி நடித்த படம், யோகி பாபு நடித்த படம், உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி வந்துடுச்சு. அது எப்படி பார்க்க? ஏன் மற்ற இன்னொருத்தர் விட்டுட்டீங்களே, டாம் க்ரூஸ், மிஷன் இம்பாசிபிள், அவரையும் சேர்த்துக்குங்க. ஹாலிவுட்ல விட்டுட்டீங்க. அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன், அந்த ஹீரோ பேர் என்ன, ஹீரோயின் பேர் என்ன, பேர் தெரியல, அவங்களே சேர்த்துங்க. 5 பேர். தமிழ்நாட்டை விட்டு அதனால தெரியல. அதனால எல்லாரையும் சேர்த்துங்க, மொத்தமா எல்லாரும் காம்படிஷன். எத்தனை படம் வந்தாலும் ஓடும் சார், நல்லா இருந்துச்சுன்னா. சார் ஆரியா சார், நீங்க இதுல ப்ரொடியூசரா மட்டும் ரோல் பண்றீங்களா, இல்ல ஏதாவது ஒரு சின்ன கேமியோ ரோல்? இல்லை சார், ஒன்லி ப்ரொடியூசர் ரோல் மட்டும்தான். ஆனால் சந்தானே, என்னதான் படம் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ரிவ்யூவர் வந்துட்டு முதல் நாளே கிளியும் கிழிச்சு தொங்க விடுவாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா எடுக்கிறோம் எல்லாருமே. ஸோ ஏதாவது மிஸ்டேக் வரும். இல்ல, அதை பாக்கிறத விட உங்க 2 பேர் தான் நான் பாக்குறேன். மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இந்த அன்னிக்கேள்வி போய் இந்த அன்னிக்கேள்வி 2 பேர் பண்றத நல்லா பாத்துட்டு இருக்கேன். சரி, அப்படிலாம் கிடையாது. நல்ல படம் வந்தா நல்லது, நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்ப இவர் ப்ளூ சட்டை மாறனே பாத்தீங்கன்னா எல்லா படத்தையும் அவர் கழிவு ஊத்துறது இல்லை, நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு அவரு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். தப்பு இருந்துச்சுன்னா நாங்க பார்த்துட்டு இது தப்பா இருந்தா உண்மையிலேயே நாங்க திருத்திக்க பார்ப்போம். தப்பு இல்லைன்னா அவரு அவர் ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு போவோம், அவ்வளவுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.